இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்பின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் கூட வாழ்த்து நாங்கள் வரவேற்கிற மாலை நேரத்திலே திரும்பமாக ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த முழங்கால் ஜெபம் ஒரு மணித்தியால தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஜெபத்திலே கர்த்தர்களை திரும்பவும் சேர்த்து இந்த தேசத்துக்காக ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபையான நேரங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படும் போது நம்முடைய சத்தத்தை கவனமாக கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வழிநடத்தலுக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகம் அப்பதான் எங்களோடு கூட வரும். அவர் விரும்புகிற நோக்கத்தை நாங்கள் செய்யும் போது அவர் எங்கள் மத்தியிலே வந்து உலாவி அவருடைய திட்டங்களையும் சித்தங்களையும் எங்களை கொண்டு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இப்பொழுதுமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்படியாய் அநேக தேவனுடைய பிள்ளைகள் வீடுகளிலே இலங்கை தேசத்திலே பல பகுதிகளிலேயும் வெளிநாடுகளிலும் இருந்து நீங்கள் எங்களோடு கலந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருந்து குடும்பமாக சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், தாய் தகப்பன்மார்கள் எல்லாரும் நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு மனமே அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுங்கள். அப்போ தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் ஜெபத்துக்குள் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஜெபாவியை தேவன் கட்டளையிடுவது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள், வியாதிகள், தேவைகள், எதிர்பார்ப்புகள் எதுவோ அதை நீங்கள் கர்த்தரிடத்தில் கேளுங்கள். நிச்சயமாக இந்த ஜெப நேரத்திலே தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நாங்கள் எல்லாரும் கண்களை கொண்டு ஜெபம் செய்வோமா? ஆவியான தேவன் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக கண்களை மூட ஒவ்வொரு நாங்கள் ஜெபிப்போம். எங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், அலட்சியங்கள், நம் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருப்போம். ஆனால் அவைகள் இந்த ஜெபத்துக்கு ஒரு தடையாக இருக்காதபடிக்கு தயவு செய்து உங்களை தாழ்த்துங்கள். ஜெபத்தில் எல்லாரும் ஒருமனப்படுங்கள். எல்லாம் வீட்டுகளில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒரு இடத்துக்கு வாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒருமனமாக ஜெபிக்கும் போதுதான் தேவன் உங்களுக்குள்ள அற்புதம் செய்ய முடியும். ஆகவே இந்த மாலை நேரத்திலே கூட கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாங்கள் ஒரு மனமாய் நம்முடைய குறைகள் எல்லாம் அறிக்கை பண்ணி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. மகா பரிசுத்தம் வல்லமை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியிலே வந்து உலாவி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீர் பரிசுத்தமான தெய்வம். உம்மை ஆராதிக்கிறவர்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள வேண்டும் சொல்லி உம்முடைய வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது ஆண்டவரே. ஆகவே பாவம் செய்கிற அங்கே மனிதனுடைய ஜெபத்தை கேளாதபடிக்கு நீருடைய செவியை மேகத்தினால் மூடிக்கொள்கிறேன். ஆகவே அப்படிப்பட்ட ஜெபங்களை கூட நீர் கேட்காதபடிக்கு இருக்கிற தேவன் என்று பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவரே தன்னை தாழ்த்தும் போது நீர் கிருபை அளிக்கிறீர் ஆண்டவரே. ஒரு மனதின் ஆவிகளுக்கு விரோதமாக ஒரு மனதோடு கூட ஆராதிக்க போராட முடியாதபடிக்கு போராடுகிற சகல மாமிச பலவீனங்கள் ஆண்டவரை, தாறுமாறான எண்ணங்கள், தாறுமாறான நினைவுகள், கிரிகள், அதே போல வியாதிகள், வருத்தங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற பலவிதமான போராட்டங்கள், இல்லாமை, முடியாமைகள், தரித்திரங்கள், ஆண்டவரை இன்னும் குடும்பத்தில் இருக்கிற மனிதனுடைய கீழ்ப்படியாமைகள், தகப்பனை பாவத்தில் இருக்கிறதான பாவ எண்ணங்களோடு வாழ்கிற மனிதனுடைய போராட்டங்கள், இந்த வீடு காணி இலைகளுக்குள் யாருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் ஆண்டவரை இந்த ஜெப நேரத்துக்கு தடையாய் வராதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முற்றும் முழுதுமாக அப்படிப்பட்ட கிரியைகளை எதிர்த்து இப்பொழுது நாங்கள் ஆவிகளை எதிர்த்து நிற்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வேதம் சொல்லுகிறது, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவங்க உங்களை ஓடி போவா என்று சொன்னதை போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்படிப்பட்ட பலவீனமான ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் ஆண்டவரே. அந்த ஆவிகளை எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப நேரத்திலே கர்த்தருடைய பலனைகளை தாங்கிக் கொண்டு நம்முடைய சித்தத்தின்படி எங்களை ஆட்கொண்டு நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, யாருடைய வாழ்க்கையில, எந்த இடத்துல, எந்த தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆனாலும், குடும்பத்திலே ஆனாலும், வீடுகளிலே ஆனாலும், ஜெப நேரத்தில் ஆலயங்களில் ஆனாலும் இப்படிப்பட்ட ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே எதிர்த்து நிற்கிறோம். அவைகள் நிர்மலமாகுவதாக, அந்த ஆவிகள் விடுவிக்கப்படுவார்களாக.
தகப்பனை ஜெபிக்கிற அத்தனை பேருக்கு ஒரு மனதின் ஆவியை கொடுப்பீராக. தகப்பனை சன்னிதானத்தில் ஊழியர்களுக்கு ஒரு மனதின் ஆவியை கொடுப்பீராக. தாறுமாற எண்ணங்கள், ஒரு மனம் இல்லாத எண்ணங்கள் தகப்பனை ஜெப நேரத்தில் மற்ற ஜெபிக்கும் போது ஐக்கியப்பட முடியாது இருக்கிற தன்மைகள் ஆண்டவரே, அந்த ஜெபங்களோடு இணைந்து ஒரு மனமாக அதுக்கு ஜெபிக்க முடியாத ஆண்டவரே, இன்னும் பலவிதமான எண்ணங்களை கொடுத்து அந்த ஜெப ஐக்கியத்திற்கு தனிமைப்படுத்துகிற சகல சிந்தனைகளை இயேசுவின் நாமத்தினால் பிடித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஒரு ஜெபிக்கும் போது இணைந்து கொள்ள தகப்பனை ஒரு மனதின் ஆவியை கொடுப்பீராக. ஒரு பாடும் போது அதை சேர்ந்து பாட ஒரு மனதின் ஆவியை கொடுப்பீராக ஆண்டவரே. தகப்பனே உடைய கிருபை ஊற்றுவீராக, தகப்பனே கிருபை செய்வீராக. அப்படி ஆராதிக்கும் போது நீர் எங்கள் மத்தியில் வந்து வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறேன். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். நீர் வந்து வாசம் பண்ணி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆராதனை வேளையில ஜெப வேளையில என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கப்படுமோ அவை எல்லாவற்றுடைய பிரசன்னம் இருப்பதாக. அதே போல ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் உங்களுடைய வார்த்தைகள் எங்களோடு கூட பேசும்போது ஒரு மனமாய் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. அப்பாவின் திட்டம் மாத்திரம் நிறைவேறி உம்முடைய நாமத்துக்கு தகப்பன ஒரு படிப்பிடத்தை கட்ட கர்த்தர்கள் அபிஷேகம் பண்ணுவீராக. ஞானத்தை கொடுப்பீராக, வழிநடத்தலை கொடுப்பீராக, அதுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களை கொடுப்பீராக. கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிற மனிதர்களை உருவாக்குவீராக. தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தினால் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரை ஆராதனை செய்யும்படியாக நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஆகவே அவரை துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பாடல் ஒவ்வொரு வரிகளையும் தியானித்து நாங்கள் தேவனை ஸ்தோத்திரித்து பாட வேண்டும். நன்றி பலி பீடம் கட்டுவோம், எல்லாரும் சேர்ந்து பாட வேண்டும். அந்த பாடல் சொல்கிறது நன்றி பலி பீடம் கட்டுவோம். எல்லாரும் சேர்ந்து நாங்கள் அதை செய்யணும். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மைகள் 1000, அவை சொல்லி சொல்லி பாடுவேன். இந்த ஒவ்வொரு வாழ்க்கை ஆயிரக்கணக்கான நன்மைகளை செய்திருக்கிறார். நினைச்சு பார்க்க முடியாத நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை செய்த தேவனை சொல்லி சொல்லி நாங்கள் பாட வேண்டும். அப்படியாக இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வரிகளும் தியானித்து பாடும்போது தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஒவ்வொரு வரிகளும் ஜீவன் தந்தி அன்பு கூர்ந்து பாவம் நீங்கிட கழுவி விட்டு உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து. எத்தனை அழகான காரியம் பாருங்க. அப்பாவை பார்த்து நன்றியோடு சொல்லுவோம், அதாவது எனக்கு ஜீவன் அற்று போன ஒரு மனுஷனாய் பாவத்துக்கு செத்திருந்த எனக்கு நீர் ஜீவன் தந்தீர் ஆண்டவரே. அந்த ஜீவனை கொடுக்க காரணம் நீர் என் மீது வைத்த அன்பு. நான் உம்மை நேசிக்கவில்லை, உண்மை எனக்கு தெரியாது, நீர் யாரென்று அறியாமல் இருந்த போது நீர் என்னை மீது அன்பு வைத்து என் பாவங்கள் நீங்கிட என்னை கழுவி விட்டு உமக்கென்று வாழ இந்த கோடிக்கணக்கான இலங்கை தேசத்தின் மக்களுக்கு மத்தியிலே என்னை பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய என்னை வைத்தீராக. எத்தனை அருமையான தெய்வம். சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி பலி பீடம் கட்டுவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே செய்வோம், நன்மை செய்தே.
செய்ய நினைக்கிறது மாத்திரம் தலைப்படாது. அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆண்டவரே, ஆயுள் முழுவதும் நான் உம்மை உயர்த்தி பாடுவேன். சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதனைக்குரிய தெய்வம் நீங்கப்பா, ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் நீங்க தான்ப்பா. உங்களை நாங்கள் ஆயுள் முழுவதும் துதித்தாலும் போதாதுப்பா. அப்பா, இருக்கிற ஆயுஷ காலங்களிலே ஒவ்வொரு நாளும் உங்களை துதித்து ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை தந்திருந்தப்பா. நம்ம வேற ஒண்ணு கேட்கல. எங்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து, பதவி, சொத்து, சுகங்கள் இதெல்லாம் இல்லாவிட்டாலும் நீங்க எங்களோட இருக்கணும்ப்பா. எந்த நாள் நீங்க எங்களோட இருக்கணும். நாங்க உங்களோட வாழணும் ஆண்டவரே. உண்மை ஆராதித்துக் கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. அந்த பிரசனத்தை உணரணும், அந்த சமூகத்தை உணரணும், அந்த பலனை அடையணும். அந்த சந்தோஷம் இந்த உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு சந்தோஷம் உங்களுடைய பிரசனத்தில் இருக்கிறது ஆண்டவரே. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க நீர் எங்களுக்கு தர வேண்டும். அல்லேலூயா. தேவனை நாங்கள் உயர்த்தி சொல்ல போகிறோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயுள் முழுவதும் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆமென். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயுள் முடியும் வரை
அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே. ராஜா ஆராதனை வேந்தரும் நீரே. ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. சிறந்த தெய்வம். ஆயிரம் பேரின் சிறந்தோ என் தேவன் உலகத்தில் எல்லா ஆண்டவரே சுனீரே. சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. ஆயிரம் பேரின் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே. வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே. என்னென்னும் தொழுதிடுவே. அவரை தொழுகிறவரை பார்க்கிறவர். வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே. என்னென்னும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் வேண்டும். மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் இயேசு மகாராஜா. மகிமையின் தேவன் நீரே. உலகால் யாவுமே உலகிடுமே. மகிழ்வுடன் துதித்திடவே. துதிக்க துதிக்க தேசத்தில் முழங்கால் உலகால் யாவுமே உலகிடுமே. மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனைக்குரிய நாயகனை வேந்தர் நீரே. ஏற்றுகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தர் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே உலாவுகிற சேனைகளின் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்தவருக்கு ஸ்தோத்திரம். கனத்துக்குரியவருக்கு ஸ்தோத்திரம். துதிகளுக்கு மத்தியில் வாசம் பண்ணுகிறவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya, ஸ்தோத்திரம். நல்லவர், நல்லவர். ஹalleluya. ஆமென். நாள் முழுவதும் தேவன் எங்களோடு அதிசயமாய் நாள் முழுவதும் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். காலை 8 மணியில இருந்து பல மணி நேரம் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு போதித்து நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யவும் எங்கள் மேல் கண்களை வைத்து அவர் ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு காரியத்தை பயத்தோடு பக்தியோடு செய்யும் போது ஒரு அப்பாவின் பிரசன்னத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவர் உண்மை உள்ள தெய்வம், அவர் நல்லவர்.
அன்பு பிள்ளைகளே, நீங்க வீடுகளில் இருந்தாலும் அவரை ஆராதனை செய்யுங்க. அவர் அவ்வளவு நல்லவர். அவரை ருசித்து பாருங்க. நாங்களும் அவரை ருசித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இன்னும் இன்னும் தேவை என்று இருதயம் கெஞ்சுகிறது. கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் இன்னும் தேவை என்று கெஞ்சுகிறது. மான்கள் நீருடைய வாஞ்சத்து கதவுமா போல என் ஆத்துமா என் நேசரை தேடி வாஞ்சியோடு கதறுகிறது. அப்பாவுடைய அன்பை ருசிக்க ருசிக்க அது எங்களுக்கு திவிட்டாத ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்கிறது. இன்னும் போதாது, இன்னும் போதாது என்று சொல்ல தோணுகிறது. உலகத்திற்கு எந்த அன்பும் ஒரு அளவுக்கு மேல் போக முடியாது. எந்த ஆகாரமும் எவ்வளவுதான் ஆசைப்பட்டு பிரியப்பட்டாலும் ஒரு அளவோடு முடிந்துவிடும். ஆனால் என் அப்பாவின் அன்பும் என்னோட அப்பாவுடைய அந்த சுவையும் எவ்வளவு இருந்தாலும் போதாது. மணிக்கணக்காய் உட்கார்ந்தாலும், நாள் கணக்காய் இருந்தாலும், வருடக்கணக்காய் போனாலும், ஆயுள் முழுவதும் போதாது அந்த அன்பை ருசித்து முடிப்பதற்கு. அவ்வளவு அருமையான மகத்துவமான இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. நமக்கு நன்றிப்பா. நாங்கள் இப்பொழுதுமாக தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக இந்த நாளில் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபித்து ஒவ்வொரு காரியங்களுக்காய் சொல்லும் காரியங்களை கவனமாய் கேட்டு கருத்தாய் இந்த காரியங்களுக்கு ஒப்புரவாகி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபங்கள் கருத்துள்ளதாக இருக்க வேண்டும். எளியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது அவன் கருத்தாய் ஜெபித்தானா. இந்த நேரத்துக்கு என்ன ஜெபம் செய்யணுமோ அதைத்தான் செஞ்சா இல்லையா. அந்த நேரத்தில் வானத்தின் அக்கினி இறக்க வேண்டியது கடமை. அந்த அதுக்கு தான் ஒரு ஜெபம் தேவை. அதனால் இந்த நாட்களில் எதுக்காக இந்த ஒரு மணித்தான ஜெபமும் அந்த காரியத்துக்கு கருத்தாக ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபத்தை பண்ணும்போதே தேவன் கேட்டருள்வார், ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். தொடர்ந்து ஜெபிக்கிறதுனால் தேசத்தில் இந்த நாட்டில் ஒரு மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாற்றம் தொடரணும். முற்றிலுமாக இந்த தொற்று தேசத்தை விட்டு நீங்கணும். கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அந்த மாற்றம் முழுமை அடைந்து எல்லா வழிகளும் திறக்கப்படும் வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். நாங்கள் ஜெபிக்கிறது உலகத்தாருக்கு தெரியாமல் இருக்கலாம், தேச தலைவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், பெரிய பெரிய ஆட்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். அதை பற்றி கவலையே பட வேணாம். நாம ஜெபிக்கிறது கர்த்தருக்கு தெரியணும், அவ்வளவுதான். அவருக்கு தெரிஞ்சால் தான் தேசத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும். இல்லை உலகத்தாருக்கு தெரியனாலும் நாட்டில் மாற்றம் வராது. அது நான் கருத்தா அந்த சமூகத்தில் ஜெபிப்போம். விசேஷமாக இன்றைக்கு இந்த தேசத்தில் இருக்கிறதான இந்த தொற்று முற்றிலுமாய் நீங்கும்படி, பிசாசின் தந்திரமான வலைகள் இலங்கை தேசத்திற்கு நீங்கும்படி, அவன் போட்டிருக்கிற அவனுடைய கிரிகள், பாவங்கள், விக்கிர தோப்புகள், அதே போல மத கலவரங்கள், இனத்துவேஷங்கள், பொருளாதாரத்திற்கு நெருக்கங்களை கொண்டு வந்து தேச ஆளுகை செய்கிற ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு பொறுப்பில் இந்த ஆளுகை செய்கிறவர்களுக்கு இருக்கிறதான தாறுமாறான ஆவிகளிலே இருந்து விடுவிக்கப்பட்டு ஞானவர்களாய் தேசத்தை நடத்த கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறதோடு முப்படையினரை கூட ஞானமாய் நடத்தக்கூடிய அளவிலே அவர்களுக்கும் தேவ ஞானத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்டை அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்து இவர்களை வைத்து ஆளணுங்கிறதுக்காக ஒரு உறுப்பு கொடுத்து எல்லா பாவங்கள் குற்றங்குறைகளுக்காய் மன்னிப்புகளை, குட்டி பழக்கங்கள், வேஷத்தனம், விபச்சாரம், விக்கிர தோப்புகள் தேவன் முற்றிலுமாய் நீக்கி தேசத்தை சுத்தம் பண்ண ஒரு உறுப்பு கொடுத்து ஜெபிப்போம். நன்றி செலுத்துகிறோம் தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அப்பா, எங்கள் அன்பான தகப்பனே ராஜா, இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனத்திலே நாங்கள் எடுப்பதற்கு தேவனை கொடுத்த மகாபெரும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே ராஜா, இந்த மாலை நேரத்திலும் கூட தகப்பனே அப்பா, தொடர்ந்து உடைய சமூகத்தை நாங்கள் ஜெபிப்பதற்கு என் தேவனை தாமே ஒவ்வொரு நாளும் உடைய அனுகிரகத்தை நீ கொடுத்து வருகிறதைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதாவே, இது உம்முடைய சித்தத்தின் படியான தகப்பனே ராஜா ஜெப நேரமாக இருக்கிறது. இதோ தேவனை, பிதாவின் சித்தத்தின்படி தேவனை ராஜா நாங்கள் கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லுடைய வார்த்தை நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே அன்பான தேவனை ராஜா, என் தேசம் இருக்கிற நிலைமை தேவனை ராஜா, இதோ தேவனை உடைய அன்பு கரத்தை நாங்கள் தகப்பனை வைக்கிறோம். தேவனை அப்பா, இதோ தேவன் இந்த கொள்ளை நோயினால் இன்னைக்கு தேசம் தகப்பனை அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தேவனே ராஜா, என் இயேசுவே, உம்முடைய மனதுருக்கத்தை நீ வெளிப்படுத்தி அப்பா தகப்பனை, நீரே தகப்பனை தொற்றை முற்றிலுமாக தேசத்தை விட்டு நீக்கி போடும்படியாக கிருபை செய்து உம்முடைய மனதுருக்கத்தை நீ வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
என் தேவனே, இதோ தகப்பனே, நீர் தகப்பனே ராஜா மனதுருக்கம் உள்ளவரும் இரக்கம் உள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே ராஜா. என் தேசத்தின் தகப்பனே ராஜா, தகப்பனை ஜனங்கள் மத்தியில் இருக்கிற பாவங்களுக்காக தகப்பனே ராஜா, இதோ தகப்பனே அப்பா அவருடைய அநியாய அக்கிரமங்களுக்காக நாங்கள் இடத்துல மன்னிப்பு கேட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. என் தேவனே, பாவத்தின் நிமித்தம் வந்த தேவனே ராஜா, இந்த கொள்ளை நோய்கள் தகப்பனே அப்பா முற்றிலுமாக தேசத்தை விட்டு நீங்கும்படியாக என் தேவனின் கிருபையும்படியாக போகுது ஜெபிக்கிறோம் அப்பா. அது போல தகப்பனே ராஜா, இந்த தேவனை தகப்பனே தேசத்தில் இருக்கிற எல்லா தேவனை தகப்பனை பாவத்தின் தகப்பனை சாபத்தின் தகப்பனை ராஜா, என் தேவனை தகப்பனை தேவனை தகப்பனை பிரியமில்லாத அருவருக்கத்தக்க காரியங்கள் ஒவ்வொன்றை தேவனை ராஜா இந்த தேசத்தை விட்டு நீங்கி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மனுஷன் மத்தியில் தகப்பனை இப்படியாப்பட்ட பாவ எண்ணங்கள், பாவ சிந்தனைகளை, பாவத்தின் கிரியைகளை வைத்திருக்கிற எல்லா ஆவிகளையும் நாசரிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் போதைகளுக்கும் தகப்பனை ராஜா, போதை வஸ்துகளுக்கும் தகப்பனை, வேசித்தனங்களுக்கும் விபச்சாரங்களுக்கும் எனக்கு மனுஷனை அடிமைப்படுத்தி விக்கிரக ஆராதனைகளுக்கும் விக்கிரக தோப்புகளுக்கும் தகப்பனை ராஜா, பில்லி சூனிய மாந்திர செயல்களுக்கும் மனுஷனை அடிமைப்படுத்தி ஆளுகை செய்கிற அந்த ஆளுகையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி கொள்ளுகிறோம். வார்த்தை சொல்லுகிறது, மத்தேயு 16:19 சொல்லுகிறது தகப்பனே ராஜா, இதோ இந்த பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவை நான் பரலோகத்தில் கட்டுவேன் என்று சொன்னீர் தகப்பனே ராஜா. இந்த பூமியிலே தகப்பனே அப்பா அப்படியாப்பட்ட ஆகியோருடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் கட்டுகிறோம் தகப்பனே ராஜா. உம்முடைய கிரியையை நடப்பிப்பீராக தகப்பனே அப்பா. உம்முடைய ஆளுகை தேவனே ராஜா இந்த தேசத்தின் மீது வைக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அது போல அப்பா என் தேசம் ஒரு பக்கம் தகப்பனே அப்பா வறுமையும் பஞ்சத்தையும் நோக்கி போய்கொண்டிருக்கிறது இயேசுவே அப்பா. அந்த சூழ்நிலை, அந்த நிலைமை மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவனே, அதற்கு தகப்பன் நீரே ராஜா, இந்த தேசத்தின் அதிகாரிகளுடைய தகப்பன் ராஜா, இதோ தகப்பனை ஒவ்வொரு குடும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. தேசத்தின் தலைவர்களை ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவனே ராஜா பொறுப்பாக இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களை குழப்புகிற, அவர்களை தேவனே தகப்பனே அப்பா சிந்தனைகளை திசை திருப்புற அந்த ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து போடுகிறோம் தகப்பனே ராஜா. என் தேவன் நீரே ஒவ்வொருவரையும் தகப்பனை தொட்டு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுத்து தேசத்தை வழிநடத்த நீங்க தகப்பனே ராஜா. முப்படை வீரர்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே அப்பா. அவர்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக, அவர்களுக்கும் நல்ல ஞானத்தை கொடுப்பீராக நீரே தகப்பனே அப்பா. இந்த தேவனை தகப்பனே ராஜா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் உம்முடைய தேவனை ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. விசேஷமாக உடைய கிருபையை நீங்க வெளிப்படுத்துங்க ராஜா. இந்த நாட்கள் உங்களுடைய கிருபை தேவனே ராஜா அதிகளவில் நீங்க வெளிப்படுத்தி அப்பா என் தேசம் அது சீக்கிரத்தில் திறக்கப்படுவதற்கு அப்பா மீண்டும் ஒரு சுதந்திரத்தை நாங்கள் காண்பதற்கு என் தேவனின் மனதுருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் விடுதலையோடு கூட உங்களை ஆராதிப்பதற்கும் உங்களை துதிப்பதற்கும் என் தேவன் நீரே கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் பயமின்றி வாழ்வதற்கு தேவனே உம்முடைய கிருபை நீர் அனுப்பும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபை நாங்கள் வாஞ்சித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் இரக்கம் செய்யும்படியாகவும் நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. நீர் அப்படியே நான் செய்ய போகிறவைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய மனதுருக்கத்தை நீ வெளிப்படுத்த போகிறவைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த கடைசி காலத்தில் தேவனே ராஜா உம்மை அறிகிற அறிவை தேசத்தின் மீது ஊற்றுகிறவைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம், எல்லா துதியும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் அன்பு தெய்வம் அருணாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால் தான் தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டு தேவன் தேசத்திலே மாற்றம் கொண்டு வருகிறார். மாற்றம் கொண்டு வருகிறது மட்டுமல்ல, இந்த மாற்றத்துக்கு பின்பதாக தேவன் காத்திருந்த உத்தமர்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய எண்ணங்களையும் நிறைவேற்றி அவர்களை தேசத்திலே மகிமைப்படுத்தி அவர்களை தேவன் வல்லமையை பயன்படுத்துவார். அந்த சபைகள் கட்டப்படும், அந்த ஊழியர்கள் கட்டப்படும். அவர்கள் வாழ்கிற பிரதேசத்தில் கர்த்தர் எழுப்புதலை கட்டளையிடுவார். அந்த எழுப்புதலை தேசம் அறியும். அநேக மக்கள் அறிவார்கள். அறியத்தக்கதாக சில பட்டணங்களில் மாற்றங்களை தேவன் கொண்டு வருவார். அல்லேலூயா. இந்த நாட்களில் தரப்பில் அடிக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய ஜெபத்தை கேட்பார். அதே போல இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு மருத்துவர்களுக்காய், தாதிமார்களுக்காய், இன்னும் மருத்துவமனையிலே தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களிலே, அங்கே ஒவ்வொரு முகாம்களிலே, வீடுகளிலே கூட சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற விகுதியான தொற்றார்கள் சுகமடைந்து
தொற்றாளர்களை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தேசத்தில் எத்தனை பரிசோதனை பண்ணினால் தொற்றாளர்கள் இல்லாமல் போகத்தக்கதாக தெய்வீக சுகம் தேசத்திலே உண்டாக தேவன் மாற்றத்தை கொண்டு வரும்படியாக தேவன் கிரியை செய்ய வேண்டும் சொல்லி ஜெபிப்போம். அதுக்காக ஜெபிக்கிறதோடு அங்கே மருத்துவமனையில் உள்ளவர்கள் சுகமடைந்து வீடு திரும்பும்படியாக, கர்ப்பிணி தாய்மார்கள் குழந்தைகள் சுகமடையும்படியாக, ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அதுக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் தயவு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபித்து ஆண்டவர் சமூகத்தில் விடுதலைக்காக நாங்கள் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் வல்லமை இருந்த கர்த்தாவே, ஒரு வல்லமிருந்த நாமத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, விசேஷமாக பரிசுத்த தேவனே ஆண்டவரே, எங்களுடைய இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, அந்த வாதியான வியாதி நிமித்தம் தகப்பனே, கொரோனா சொல்லுகிற அந்த வியாதி நிமித்தம், புதிய புதிய தொற்றுகள் நிமித்தம் தகப்பனே, இன்றைக்கு எங்களுடைய இலங்கை தேசமே ஆண்டவரே மரண ஓலத்தில் ஆண்டவரே முகம் கொடுத்த ஒரு சூழ்நிலையா காணப்படுகிறது பரிசுத்த தேவனே. அப்பா, அந்த மரண ஓலத்திலிருந்து தேவனே எங்களுடைய தேசத்தை மீட்டுக் கொள்ளும்படியாகவும் ஆண்டவரே, நாங்கள் பழைய இயல்பு வாழ்க்கைக்கு நாங்கள் கடந்து செல்லும்படியாக ஆண்டவரே, உங்களை தவிர எங்களுக்கு யாராலுமே இறக்குமோ கிருபை செய்ய முடியாது பரிசுத்த தேவனே. ஆகவே தெய்வமே, நீர் தான் எங்களுடைய இலங்கை தேசத்துக்கு மனதுருகி தகப்பனே. அப்பா, அந்த இலங்கை தேசத்தில் ஆண்டவரே எந்தெந்த இடத்துல ஆண்டவரே தொற்றால் இருக்கிறார்களோ தகப்பனே, யாரார தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ, யாரார் ஆண்டவர் அவசர பிரிவில் இருக்கிறார்களோ தகப்பனே, யாராலும் வீடுகளை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ தகப்பனே, எல்லாருமே தேவன் மனதுருகும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னைக்கு யாரார் ஆண்டவர் வைத்தியசாலை ஆண்டவரே உயிருக்காக போராடி கொண்டு இருக்கிறார்களோ ஐயா, அவர்கள் மீது என் தெய்வம் மனதுருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. என் தெய்வமே, எங்கட தேசத்துக்கு மனதுருகுங்க ஐயா. எங்களுடைய தேசத்தில் இருக்கிற சகல ஜனங்கள் மீது மனதுருகுங்கப்பா. எங்களுடைய தொற்றாளர்கள் மீது நீர் மனதுருகும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எப்பேற்பட்ட வியாதியை சுகப்படுத்துகிற தெய்வமே, எங்களுடைய தேசத்தில் எனக்கு ஆண்டவரே தொற்றாளா இருக்கிற சகலரை தகப்பனே விடுவிக்கும்படியாக உங்களை நோக்கி நாங்கள் கேட்கிறோம் ஐயா. மறந்து உங்களுக்கு கை கொடுக்க போறது இல்லையா, தடுப்பு ஊசி உங்களை வாழ வைக்க போறது இல்லையா, சகாயம் கொடுக்கிறவர்கள் சகாயம் பெருகிறவரும் மாட்டு போகிற காலமா இருக்குது ஐயா. நாங்க உங்களே பார்க்கிறோம் ஐயா. ஜீவனை கொடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு அதிகாரம் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. ஆகவே எங்க தேசத்தின் சகல ஜனங்களை வாழ வைங்க ஆண்டவரே. அப்பா, யாரையும் தனிமைப்படுத்திடாதீங்க ஐயா. தாயை இழந்த நிலைமையில, தகப்பனை இழந்த நிலைமையில, பிள்ளைகளை இழந்த நிலைமையில, கணவன் மனைவி இழந்த நிலைமையில தகப்பனை யாரும் வாழ்ந்திருக்காதபடி ஆண்டவரே எல்லாரும் ஐக்கியமா வாழ்ந்திருக்கத்தக்கதாக எங்களுடைய தேசத்தை விட்டு அப்பா அந்த தொற்றை இயேசுவின் நாமத்தினாலே முற்றும் முழுதுமாக தேவன் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். வைத்தியசாலைகள் சகலரை விடுவிங்கப்பா. அவங்களுக்கு சுவாசிக்கக்கூடிய பலத்தை தேவனே கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. மூச்சு திணறி கொண்டிருக்கிற எல்லாரும் மீது மனதுருகுவீராக. வீடுகளை தனிமைப்படுத்தி வைத்திருக்க மனதுருகுவீராகப்பா. நீங்க இறக்கம் செய்யுங்க, நீங்க தயவு பண்ணுங்க ஐயா. பயத்தோடு அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மனிதனுக்கு கூட உதவி செய்ய முடியாத சூழ்நிலையா இருக்குது ஐயா. இது கொடூரமான சூழ்நிலை வேணாண்டவரே. மறித்து ஆங்காங்கே விழுகிறாங்க ஐயா. இந்த பாவமான சம்பவம் வேணாண்டவரே. எங்க தேசத்தை விடுவீங்கப்பா. அப்பா, எங்க தேசத்தை ஆண்டவரை பரிசோதித்து பார்க்கிற பொழுது இந்த தொற்று எங்கேயுமே இல்லை என்று சொல்லத்தக்கதாக தேவனுடைய அற்புதம், தேவனுடைய அனுக்கிரகம் எங்க தேசத்திலே, எங்க பூமியிலே, பகுதி பட்டணத்திலே, கிராமத்திலே தேவன் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அதுக்கு விரோதமாக போராடுற வஞ்சகமான ஆவிகள் தகப்பனே இயேசுவின் நாமத்தினால் தேவன் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க மனதுருகுங்கப்பா, மனதுருகுங்க ஐயா. ஆண்டவரே, கற்பனை தாய்களுக்காக இறங்குங்க ஆண்டவரே. அவங்களை சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பித்தவர்கள் ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே விதவையாக்கப்பட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. இவருடைய கண்ணீரை துடைத்து ஆண்டவரே அந்த பிள்ளை இந்த பூமியில பெற்றெடுக்கக்கூடிய பலத்தையும் கிருபையும் தேவனுடைய சுகத்தை ஒவ்வொரு தாய் மீது வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளை மீது வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க சுகப்படுத்தி வாழ வைங்க ஐயா. சிறு பிள்ளைகளை கண்ணு நோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக மறித்துக் கொண்டிருக்கிறாங்க அப்பா. எதிர்காலத்தில் சந்ததிகள் ஒரு கூட்டம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்குது ஐயா. இந்த சாபமான வாழ்க்கை வேணாம் எங்க தேசத்துக்கு ஆண்டவரே. எல்லா சிறு பிள்ளைகளை சுகப்படுத்துவீராக, வாழ வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம்.
சின்ன பிள்ளைகள் மீது சத்துரு எந்தெந்த மனுஷன் மீது அந்த கண்ணை வைத்திருக்கிறானோ அந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் விடுவிக்கப்படுவதாக தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் ரத்தத்தினால் காக்கப்படுவதாக ஆண்டவரே. நீங்க கிருபையால் மூடிக்கொள்ளுங்க. வைத்தியர்களை தாதிமார்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. உங்க ரத்தத்தினாலே மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த இடத்துல வாகனங்களை ஓட்டுகிற ஒவ்வொரு நபர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க ரத்தத்தினாலே மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்க செய்யற கடமைகள் எல்லாம் ஆர்வத்தோடு ஜனங்களை நேசித்து உயிரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் நோக்கத்தோடு செய்யக்கூடிய எண்ணத்தை தெய்வம் அந்த மனுஷர்களுக்கு வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய ஜீவனும் காக்கப்படட்டும், அவங்களுடைய குடும்பங்களும் காக்கப்படட்டும் ஐயா. எங்களுடைய தேசத்தை எப்படியாவது தெய்வம் காக்கும்படியாக, உயிரில் மரணம் இன்னைக்கு நாளுக்கு நாள் குறையும்படியாக, இந்த தொற்று நீங்கும்படியாக எங்களுடைய தேசத்தில் எந்தெந்த பகுதியில் ஆண்டவரே முடக்கப்பட்டு இருக்குதோ அந்த இடங்கள் இயேசுவின் நாமத்தால் விடுவிக்கப்படுவதாக ஆண்டவரே. நீங்களே தயவு பண்ணி இந்த தேசத்தை எப்படியாவது வீட்டின் ஜனத்தை வாழ வைக்கும்படியாக ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தங்களை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்து முடிக்கும் வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து அவரை பிடித்துக் கொண்டே இருப்போம். ஜெபங்களுக்கு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்துக் கொண்டு வருகிறார். அதை தொடர்ந்து தேவன் ஆசீர்வதிக்கும் வரைக்கும், ஒரு முடிவை கொடுக்கும் வரைக்கும் நாங்கள் காத்திருந்து ஜெபிப்போம். ஆகவே கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது மாத்திரம் தடைபடாது, தடைபடாது, தடைபடாது. ஹல்லேலூயா. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன் என்று சொன்ன கர்த்தர் என்னோடு கூட இருப்பதினாலே சேர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம்.
எனக்கும் இலங்கை தேசத்தின் ஆபத்துக்கு மத்தியிலே என் இயேசு எனக்கு துணையாய் இருந்திருக்கிறார். அதனால்தான் என்னையும் என் குடும்பத்தையும் தேசத்திலே தேவ ஜனத்தை தப்புவித்துக் கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா! தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருப்பதினால், ஆபத்து காலங்களில் எங்களுக்கு துணையாய் இருப்பதினால் நாங்கள் பயமில்லாமல் முன்னோக்கி செல்ல, ஊழியங்களை செய்ய, காத்திருக்க, அமர்ந்திருக்க, அவரை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா! இப்பொழுதுமாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இலங்கை தேசத்தில் இருக்க பரிசுத்தவான்களுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். தேவனால் அழைக்கப்பட்ட ஸ்தானாதிபதிகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு பட்டணத்திலும் கிராமத்திலும் ஒரு மூலைகளில் இருக்கிற அருமையான தேவனுடைய ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தேசத்திலே உயர்ந்த இடத்துல கனம் பெற்றிருக்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் வரும் நாட்களிலே, இந்த நாட்களில் ஜெபிக்கிற எல்லா ஊழியர்களையும் தேவன் வல்லமையாக பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா! அவர்களுக்கு எந்த குறைவில்லாதபடிக்கு தேவன் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து உயிர் சேதம் வராதபடிக்கு அவரை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அவர்கள் எல்லா விருப்பங்களை கட்ட நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறதோடு, ஆண்டவரே நாங்கள் பெரியவர்கள் அல்ல, ஆனாலும் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீ தயவு பண்ணி பாதுகாத்துக் கொள்ளும் ஒப்புக் கொள்வது ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக, இலங்கை தேசத்தில் ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட எல்லா விசுவாசிகளுடைய குடும்பங்களையும் ஆண்டவர் அடையாளப்படுத்தி பாதுகாத்து எந்த ஆபத்துகளும் பொல்லாப்பு நேரிடாதபடி காப்பாராக. அவர்களுக்காக ஜெபிக்கிறதோடு நாங்கள் அடுத்ததாக அவருடைய குறைவுகள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. அதே போல அடுத்ததாக ரட்சிக்கப்படாத இலங்கை தேசத்தில் இருக்கிற 2 கோடிக்கு மேல இருக்கிற மக்கள் ஆண்டவர் இந்த நாட்களில் வரும் நாட்களில் பெரிய ஒரு ரட்சிப்பின் எழுப்புதலை தேசத்திலே ஊற்றும்படியாக ஜெபிக்க போகிறோம். மாமிசமான யாவர் மேலும் கர்த்தர் தன் ஆவியை ஊற்றுவாராக. இந்த 3 காரியங்களுக்கு சுருக்கமாய் ஒரு ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்யுங்கள். பரிசுத்தமும் கிருபையும் நல்ல சுவாமி, அப்பா, இந்த மாலை நேரத்தில் விசேஷமாக இலங்கை தேசத்திலே காணப்படுகிற உங்களுடைய ஊழியர்களுக்காக உங்களுடைய சமூகத்தை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சகோதரர்களுக்காக உங்களுடைய சமூகத்தை ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேசத்தின் நடுவில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே பேர் பேராக நினைவு கூறும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உங்களுடைய பரலோகத்தின் பிரசன்னம், பரலோகத்தில் இருக்கிற ஒரு வல்லமையாகியவரே சுவாமி, இந்த நாட்களில் அதிகமாக ஊற்றப்பட்டு ஊழியர்களை தொட்டுக் கொண்டு இருக்கிறபடினால் இந்த மாலை நேரத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த வல்லமையில் அகப்படாதபடி, அந்த அபிஷேகத்தில் நாட்கள் அகப்படாதபடி யாரெல்லாம் ஆண்டவரை புறம்பே நிற்கிறார்களோ அவர் ஒவ்வொரு இந்த மாலை நேரத்தில் ஒரு விஷயானவரை கடாட்சித்து தொடும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அதற்கு தடையாக இருக்கிற சகல தடையின் கட்டுகளையும் சகல போராட்டங்களை தேசத்திலே காணப்படுகிற சூழ்நிலைகள், அவருடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள் ஆண்டவரே, சரீரத்தின் சூழ்நிலைகள் ஆண்டவரே, சுற்றில் வருவதால் நிந்தையான வேதனையான காரியங்கள் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படாத நிமித்தமா இருக்கிறதான உள்ளத்தின் சோர்வுகள், பலவீனங்கள் ஆண்டவரே, இப்படிப்பட்ட சகல தடையான கட்டுகளும் நாசரனாகிய இயேசுவின் நாமத்தினால் முறிக்கப்படட்டும் சுவாமி. அப்பா, இன்றைக்கு உங்க பிரசன்னத்தினால் நிரப்புங்கப்பா. நீங்க எந்த ஒரு மனுஷனை எப்படி எடுத்துக்கொள்ள போதுமான தேவன் ஆண்டவரே. அப்பா, நீங்க சர்வ உலகத்துக்கு எஜமானாகிய கர்த்தராக இருக்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு எஜமானாகிய கர்த்தராக இருக்கிறீர். ஆகவே உங்களுடைய பரலோக மகிமையினால் ஆண்டவரே, இந்த நாட்களில் ஒவ்வொரு சபை, ஒவ்வொரு ஊழியர்களையும், ஒவ்வொரு விசுவாசிகளின் தேவனே, இலங்கை தேசத்தில் நீங்க மூடிக்கொள்ளுங்க சுவாமி. எந்த தீங்கும் அணுக வேண்டாம், எந்த சாபம் அணுக வேண்டாம், எந்த விதமான வியாதியும் அணுக வேண்டாம் ஆண்டவரே. அவர்கள் விரும்பாதவர்கள் அவைகள் அவர்கள் ஆண்டவர் அவரிடத்தில் வராதபடிக்கு என் தேவனே காத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அம்மா, விரும்புகிற சுகத்தை கொடுங்கப்பா, எதிர்பார்க்கிற தேவைகளை சந்திங்கப்பா, நல்ல ஜெபாவிய பிரசுரத்தை கொடுங்கப்பா. உங்களோடு உறவாடக்கூடிய, உங்களோடு நிற்கக்கூடிய, உங்களோடு நின்றாண்டவர் இந்த உலகத்தை ஜெயிக்கத்தக்கதான ஒரு ஜெயத்தின் அபிஷேகத்தின் ஜெபாவிய ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, இன்னைக்கு ஜெபத்துக்கு சோர்வை கொடுக்கிற ஆவிகள், ஜெபத்துக்கு இடைஞ்சலை கொடுக்கிற ஆவிகள், ஜெபத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகள், ஜெபிக்கிற மனுஷனுக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்தில் கட்டப்படுவதாக சுவாமி. அப்பா, வல்லமை ஊற்றுங்கப்பா, அங்கே ஊற்றுங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க சுவாமி. ஊழியருடைய தேவைகளை சந்திங்க, விசுவாசிக்கிற தேவையை சந்திங்க. அவர்கள் நினைக்காத, புரியாத, தேடி பார்க்காத, எதிர்பார்க்காத வழிகளிலே என் தேவனை போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா, எங்களை எண்ணங்களை கெட்டாத, நாங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நீராகியவரே சுவாமி. என் தேவன் அவைகளின் நாட்களை வெளிப்படுத்துவாகியவரே சுவாமி. அப்பா, நாங்கள் பெற்றுக்கொள்கிறார்
மாத்திரமல்ல பெற்றுக்கொண்ட ஒரு இடத்துக்குள்ள உடனே இருக்காதபடிக்கு என் தேவனை தேசத்தில் நிரூபிக்கும்படியாக சுவாமி துடித்துடுப்புள்ளவர்களாய் செயல்பட தகப்பனே ஒவ்வொரு அபிஷேகமடியா ஜெபிக்கிறாண்டவரே என் தேவனை தேசத்தின் நடுவுல இன்னும் அறியாதபடி காண்டவரே அப்பா குருடாய் இருக்கிற செவிடாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆவிய ஓற்றமாவினவரே சுவாமி என் தேசமும் அறியட்டுமானவரே பட்டணங்களும் அறியட்டுமானவரே கிராமங்களும் அறியட்டுமானவரே மாவட்டங்களும் அறியட்டுமானவரே ராஜாக்களும் அறியட்டுமானவரே ஏழைகளும் அறியட்டுமானவரே ஐஸ்வர்யவான்களும் அறியட்டுமானவரே அதற்கு இந்த காலத்தை உபயோகப்படுத்திக் கொள்ள என் தேவனே ஆவியாகவே ஊற்றுவாவியானவரே சுவாமி அப்பா ஆவி செயல்காண்டவரே தடையாய் காணப்படுகிற இப்பிரபஞ்சத்தில் கொள்ளாத ஆவிகளுடைய சேவைகள் சகல ரோகாதிபதியுடைய ஆவிகள் சுவிசேஷத்தை தடைபடுகிற ஆவிகள் மனுஷனுடைய ரட்சிப்பை தடைபடுகிற ஆவிகள் தேச எல்லையை விட்டு இயேசுவின் நாமத்தில் ஓடுகிறார்கள் சுவாமி. வல்லமை ஓட்டுங்கப்பா, அபிஷேகத்தை ஓட்டுங்கப்பா, நீங்களே செயல்படும் நாமத்தை வகைப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காத்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிச்சயம் அற்புதமான காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. விசேஷமாய் நாங்கள் 2 பேருக்காக 2 குடும்பத்துக்காக ஜெபித்து விட்டு கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் கேட்கும்படியாக ஆதியாகம புஸ்தகம் 21வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ள போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட உன்னுடைய அங்கலாய்ப்பை தேவன் பார்த்து உன் கண்ணீரை துடைப்பதற்கு தேவன் அற்புதமான காரியங்களை செய்வாராக. நாங்கள் முதலாவதாக சகோதரி சியாமலாக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அங்கே அவருடைய மகனுக்காக விசேஷமாய் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களிலே தேசத்திலே அநேக வாலிபர்கள் வீடியோ கேமுக்கு அடிமைப்பட்டு பிசாசானம் தந்திரமாக அதில் பிடித்து வைத்து அதை விட்டு வெளியே வர விடாதபடிக்கு ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி அந்த பிள்ளைகளை அந்த போன் மூலியமாய் வைத்திருக்கிறது. அதனால் சாப்பிடவில்லை, அங்கே அவர்களுக்கு சாப்பிட நேரங்களில் விருப்பமில்லை. இதோ அவருடைய புத்தி மாறாட்டத்தை உண்டாக்கி கொண்டு யாருக்கும் கீழ்ப்படியாமல் பெரிய சொல்ல புத்திமதியை கேட்காமல் தாய் தகப்பனை கனம் பண்ணாமல் தேவ பயம் இல்லாமல் அனைத்து தேவனுடைய பிள்ளைகள் கூட அப்படி இருக்கிறார்கள். இந்த அடிமைத்தனத்தின் ஆவியில இருந்து என் ஆண்டவர் தேசத்தில் இருக்கிற வாலிபர்களை விடுதலாக்குறது போல இந்த சியாமலா என்கிற சகோதரிக்காக அவருடைய மகனுக்காக ஜெபிக்க போகிறோம். அதே போல அவருடைய சரீரத்தில் இருக்கிறதான பலவிதமான பலவீனங்கள், சீனி வியாதி நிமித்தமாக சரீர பலவீனங்கள், எலும்பு நரம்பு தசைகள் ரத்த நாளங்கள் இருக்கிற ஒவ்வொரு வியாதி தன்மைகள் கூட அந்த வீட்டை விட்டு நீங்கும்படி அந்த வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம், அந்த வீட்டுக்குள்ள தெய்வீக வல்லமை இந்த நேரத்தில் உண்டாகும்படியாக ஜெபிக்க போகிறோம். இப்போ அந்த குடும்பத்திற்கு ஒவ்வொரு ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் சரத்திலே கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மகன் உங்களுடைய தலையிலே கையை வைத்துக் கொள்ளும்படியாக சொல்லுங்கள். தேவனுடைய வல்லமை எல்லா கட்டுகளின் ஆவிகளை விடுவித்து தேவன் சுகப்படுத்துவாராக. சேர்ந்து நாங்கள் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள வல்லமை நிறைந்த ஆண்டவரே, சகோதரி சியாமலாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த விண்ணப்பத்துக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. இப்போ அந்த குடும்பத்தின் மீது உங்களுடைய பரிசுத்த ஆவி வல்லமை வெளிப்படுவதாக. அந்த சரீரங்கள் குலகமாய் போராடுகிற எல்லா பலவீனத்தின் ஆவிகள், போராட்டத்தின் வல்லமைகள், ஜெபிக்க முடியாத ஜெப சோர்வுகள், அசதிகள், ஜெபிக்க மன விருப்பத்தை கொடுக்காதபடி இருக்கிற எல்லா தூக்கத்தின் கனத்தின் ஆவிகள், வியாதிகளை கொடுத்து பலவீனங்களை கொடுத்தவர்களை பலவீனங்களை வைத்து வியாதிகளை வைத்திருக்கிற எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்கிறேன். இப்பொழுது சந்திக்கப்படுவதாக, தொடப்படுவதாக, கணவன் மனைவி பிள்ளைகள் தொடப்படுவார்களாக. வீடியோ கேமுக்கு அடிமைப்பட்டிருக்கிற அந்த மகனுடைய வாழ்க்கையை அதை குறித்து ஒரு வெறுப்பை ஆண்டவர் உண்டாக்குவீராக. அதை புறமை தள்ளுபடியாக அவங்க இருதயத்தில் கட்டம் தொடுவீராக. ஆண்டவரே, ஆவியோட சிந்தைகள் நிரப்புவீராக. தேவ பயம் உண்டாகும்படி கிருபை செய்வீராக. தேவனை அற்புதங்களை செய்து அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடும்படியாக உம்முடைய அதிசயமான கரம் ஆண்டவரே, ஒரு ஜெப பிரசன்னத்தை அந்த வீட்டுக்குள் வைப்பீராக. இப்பொழுது ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் விடுவித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, விடுவித்து ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் தொடர்ந்து ஜெபியுங்கள், ஜெபத்திலே இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக
முருகராஜா என்கிற சகோதரன், அவருடைய குடும்பம், தேவமலர் என்கிற சகோதரி, இரண்டு பிள்ளைகள், அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அந்த குடும்பத்தில் விரோதமாய் சமாதானத்தை கெடுக்கும்படி போராடுகிற எல்லா பலவீனமான போராட்டங்கள், பில்லி சூனிய மாந்திரத்தின் வல்லமைகள், அவருடைய இருதயத்தோடு சிந்தையோடு போராடுகிற எல்லா விதமான அடிமைத்தனத்தின் போராட்டங்களில் இருந்து அந்த குடும்பத்தை தொடும்படியாக ஜெபிக்க போகிறோம். அந்த குடும்பங்களோடு இப்படி இணைந்து பார்க்கிறீர்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் தலைகள் மேல் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கைகளில் தேவன் சந்திக்க போகிறார். இன்று முதல் கர்த்தருடைய சமாதானத்தின் வல்லமை ஆவியான தேவன் உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பாராக. நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். நீர் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிற தேவன், எந்த இடத்துல இருக்கிறீர் ஆண்டவரே, காற்று இருக்கிற வண்ணமாய் நீர் எந்த இடத்துல இருந்து செயல்படக்கூடியவர். இப்பொழுது ஆவியான தேவன் எங்கள் அந்த வீட்டுக்காக ஜெபிக்கிறோம். முருகராஜா சகோதரனுக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த குடும்பத்துக்கு விரோதமாக, அந்த வாழ்க்கைகளுக்கு விரோதமாக போராடுகிற எல்லா பலவீனமான போராட்டங்கள், சமாதானத்தை கெடுக்கிற ஆவின் கட்டுகள், தந்திரமான வல்லமைகளை, இருந்த மறைமுகமாய் செயல்படுகிற சகல ஆவின் ஆதிக்கங்கள், அடிமைத்தனத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போகும்படி கட்டளையிடுகிறேன். பில்லி சூனிய மாநிலத்தின் வல்லமைகள், சகல போராடுகிற ஆவிகள் வெளியேறுவதாக. அந்த வீடு காண் எதிர்க்குள்ளே ஒரு ரட்சிப்பு உண்டாவதாக, ஒரு சுகம் உண்டாவதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக. இப்பொழுது ஆவியானவர் அந்த குடும்பத்தை நிரப்புவீராக, வல்லமையால் நிரப்புவீராக, அபிஷேகிப்பீராக, தேவன் நிரப்புவீராக, தடைகளை மாற்றுவீராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற இருதயங்களாய் மாறுவதாக. தேவ பயம் பக்தி அந்த வீட்டுக்குள் பெருகுவதாக. ஜெப பிரசாதத்தால் நிரப்புவீராக. ஆவியானவர் அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவீராக. பல காலம் கண்ணீர் வடித்த கண்ணீருக்கு தேவன் முடிவை கொடுத்து இந்த நாட்டில் அற்புதங்களை செய்தாண்டவரே, எல்லா பொல்லாத தலைமையிலிருந்து விடுவித்து, பாவ சாப கட்டிகளில் இருந்து, அறியாமையில் இருந்தாண்டவரே, அந்த குடும்பத்தை தொடுவீராக. தொடுவீராக. என்ன நோக்கத்துக்காக இந்த விண்ணப்பத்தை கர்த்தருடைய சமூகத்தில் அவர் வைத்தார்களோ, அந்த நோக்கம் இன்று முதல் கர்த்தர் நிறைவேற்றுவீராக. இது அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். பெரிய மாற்றத்தை கொண்டு போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே. பார்த்து கொண்டிருக்கிற அநேக குடும்பங்களுக்காக நாங்கள் கடைசியாக ஜெபிப்போம். உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாய் வருகிற நாட்களிலே இந்த அனுப்பலாம். அப்படி அனுப்பும் போது நாளைய தினத்தில் ஜெபத்தில் உங்களுக்காக ஜெபிப்போம். ஆமென். இப்பொழுதுமாக நாங்கள் சுருக்கமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கும்படியாக ஆதியாகம புஸ்தகம் 21வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போம். 15வது வசனத்திலே இருந்து அங்கே 20வது வசனத்தின் முதல் பகுதி வரைக்கும் வாசிக்க போகிறாங்க. முதல் அந்த 20வது வசனம் வரைக்கும் வாசிங்க. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு, துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய், எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆமென். அடுத்ததாக நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன். நீ செத்துருவன் சொல்லிட்டு போட்டு போற, ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் பெரிய ஜாதியாக்குவேன். ஆமென். நம்பிக்கை இல்லாம இன்னைக்கு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அதுதான் பெரிய காரியமா மாற போகிறார். அடுத்த வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். மாமிச கண்களை அல்ல, கர்த்தருடைய அற்புதத்தை பார்க்கிற மனக்கண்களை திறந்தார். ஆமென். அந்த மனக்கண்கள் திறந்தால் மாமிச கண்களிலேயும் உன் பக்கத்தில் இருக்கிற இதுவரை காணாத அதிசயங்களை காணும்படி செய்வார். தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய்
போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். ஆவியான தேவன் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆகார் என்கிறதான தாய் தன்னுடைய பிள்ளையோடு கூட வீட்டை விட்டு துரத்தப்பட்ட நிலைமையிலே ஒரு கொஞ்சம் அப்பத்தையும் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அவள் வனாந்திரத்திலே துரத்தப்பட்டவளாய், புருஷனால் துரத்தப்பட்டவளாய், தான் வேலை செய்த இடத்தில் துரத்தப்பட்டவளாய், தன்னை நேசிக்க வேண்டியவர்களால் துரத்தப்பட்டவளாய் அவள் வனாந்திர வழியாய் எங்கு போவதென்று தெரியாமல் ஓட ஆரம்பித்தாள். அந்த வனாந்திர வழியாய் போகிற நேரத்திலே அந்த வனாந்திரத்தின் உஷ்ணம், வெயிலின் சீற்றமும் அவர்களுடைய கொண்டு வந்த தண்ணீர் எல்லாம் குடித்து தீருகிற அளவுக்கு எல்லாவற்றையும் முடித்து விட்டார்கள். இப்ப அவர்களுக்கு ஒரு வீடு தெரியவில்லை, ஒரு மனுஷன் தெரியவில்லை, உதவி கேட்க ஆள் தெரியவில்லை, பார்க்கிற தூரத்திலே தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆகவே அவர்கள் முயற்சி பண்ணி முன்னேறி பார்த்தார்கள். முன்னேறி பார்த்தாலும் அவர்களுக்கு ஒரு விடுவி கிடைக்கவில்லை. இந்த தாய் தன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு வரும்போது இந்த பிள்ளை தாகத்தினாலே இப்பொழுது மயங்கி விழுகிறான். இவனுடைய தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்க தாய் இடத்துல இல்லை. இப்ப அவன் சாகர நிலைமைக்கு வந்து விட்டான். அந்த பிள்ளைக்கு தண்ணீர் கொடுத்து காப்பாற்ற முடியாதவளாய், எந்த உதவியும் பெற்றுக் கொடுக்க முடியாதவளாய், யாரிடத்துல உதவி அற்றவளாய் தனித்த அந்த வனாந்திரத்திலே அவளுடைய வாழ்க்கை பரிதாபமாய் இருந்தது. அந்த நேரத்திலே அந்த பிள்ளையை பார்க்கும் போது பெற்ற தாய் அவன் சாகர நிலைமைக்கு வந்துவிட்டதை அவள் உணர்ந்தார். இனி என் பிள்ளை எனக்கு காப்பாற்ற முடியாது, ஆனால் என் பிள்ளை சாகிறதை எனக்கு பார்க்க முடியவில்லை இந்த மனவேதனையோடு அந்த தாய் என்ன செய்கிறார், அந்த பிள்ளையை ஒரு மரத்தின் செடியின் கீழே அவனை போட்டுவிட்டு அங்கே படுக்க வைத்துவிட்டு அவன் சாகிறதை பார்க்க முடியாதவளாய் அவர் அம்பையரின் தூரத்துக்கு அந்த பிள்ளை அழுகிற சத்தம் தன் காதுகளிலே கேட்காத தூரத்துக்கு, அந்த பிள்ளையின் பெருமூச்சின் சத்தம் கேட்காத ஒரு தூரத்துக்கு அவள் கடைசி நேரத்தில் அந்த பிள்ளை மூச்சு திணறி கத்துவாளே, ஆனால் அந்த சத்தம் கூட தனக்கு கேட்கக்கூடாது என்று சொல்லி ஒரு தூரத்தில் போய் அவள் அங்கே நின்று கொண்டு சத்தமிட்டு அழுகிறாள். நிலைமையை பாருங்க, ஒரு தாயுடைய நிலைமையை பாருங்க. கண் பெற்ற பிள்ளையை தண்ணீர் இல்லாமல் சாக கொடுக்கிற வேறொரு வியாதி கிடையாது, வேறொரு வேதனை கிடையாது, தண்ணி குடிக்கிறதுக்கு இல்ல, தண்ணி இல்லாம இருக்கு. நாங்க ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். அங்கே மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகளுக்கு அங்கே இருக்கிறவர்கள் தாகத்துக்கு ஒரு சில நேரங்கள் தண்ணீர் கூட குடிக்காமல் அங்கே கொடுக்காமல் மறுத்து போகிறார்கள் சொல்லி இந்த நாட்களில் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலர் தங்களுடைய சிகிச்சை பலன் இல்லாமல், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மருந்துகளிலே பலன் இல்லாமல், தங்கள் தேவைகள் சந்திக்கப்படாத நேரத்திலே, ஆக்சிஜன் இல்லாத நிலைமையிலே அவருடைய பெருமூச்சின் திணறலை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த ஒரு மாற்று சிகிச்சை இல்லாமல் மூச்சு அடைத்து திணறி அவர்கள் அநேகர் மாண்டு மறித்து போகிறதை நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதை பார்க்க முடியவில்லை. மருத்துவர்கள் கூட துக்கப்படுகிறார்கள். உறவினர்கள் பக்கத்தில் இல்லை, உதவி செய்ய ஆள் இல்லை. மருத்துவமனையிலே கொண்டு போய் போட்டு விடுகிறார்கள், தனிமையாக விட்டு விடுகிறார்கள். பல இடங்களிலே மூச்சு திணறி இன்றைக்கும் இலங்கை தேசத்திலே ஏராளமான மக்கள் மூச்சு திணறலோடு தடுமாறிக்கொண்டு சுவாசிக்க கஷ்டப்பட்டுக் கொண்டு அந்த சரத்துக்கு தேவையான ஆக்சிஜன் இல்லாமல் தடுமாறிக்கொண்டு இருக்கிறார்கள். என்ன செய்வது தெரியவில்லை. இந்த தாயும் அப்படித்தான். என் பிள்ளை மூச்சு திணறுகிறான், அவனுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. ஆகவே அவன் சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறான், அழுது கொண்டு முணங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் கடைசி மூச்சை விடும்போது அம்மாடு கத்திராதபடிக்கு, அப்படி கத்தினா கூட அந்த சத்தத்தை நான் கேட்டால் என்னால் தாங்க முடியாது, என் பிள்ளை கூக்குலை கேட்டுக் கொண்டிருக்க முடியும் என்று சொல்லி அவன் என்ன செய்ய மரத்தடியை போட்டுவிட்டு அவன் தூர போய் விடுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய மரணத்தை பார்க்க முடியாமல் தன்னுடைய செவிகளுக்கு அந்த சத்தம் கேட்கக்கூடாது என்று எத்தனையோ பேர் தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட நிலைமை. இந்த தாயும் அப்படி இருந்து தூரத்திலே போய் தன் பிள்ளை 16 வசனம், தன் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி, ஐயோ என் மகன் சாகிறதை எனக்கு பார்க்க முடியாது, என் பிள்ளை சாகிறதை பார்க்க முடியும் என்று சொல்லி மனவேதனையோடு அவன் என்ன செய்கிறான், அங்கே தனக்கு எதிராய் அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டுக் கொண்டு அழுதார். ஆண்டவரே, ஒரு தெய்வம் இல்லையோ, என் கண்ணீரை பார்க்க ஒரு கடவுள் இல்லையோ, என
ஆகார் அந்நிய புறஜாதியாரின் பெண். அவள் வந்துட்டு தேவனுடைய சந்ததி கிடையாது. அங்கே வந்துட்டு அவர் கானானிய ஒரு ஸ்திரீ. அவள் வந்துட்டு ஆபிரகாமுடைய சந்ததி அல்ல, ஆபிரகாமுடைய சந்ததியில வந்தவள் அல்ல. இப்படி இருக்கும்போது இவள் ஆபிரகாம் வீட்டின் ஒரு வேலைக்காரி. இவள் உரிமையாளர் அல்ல, இவர் வேலைக்காரியாக இருந்த போது அவனுக்கு கிடைத்த பிள்ளை தான் இது. ஆகவே அவள் கதறி இருப்பார், என் புருஷன் என்னை கைவிட்டார், கொஞ்சம் தண்ணீரை கொடுத்து துரத்தி விட்டார், அந்த தண்ணீரை நுழைந்து விட்டது, உதவி செய்ய ஆள் இல்லை, அந்த வனாந்தரத்தில் வழி தெரியவில்லை, உதவி கேட்க ஆள் இல்லை, தண்ணீரும் தெரியவில்லை, என் பிள்ளை சாகிறது, ஆண்டவரே கடவுளே யாராவது ஒரு கடவுள் இருந்தார் எனக்கு உதவி செய்ய மாட்டீரோ என்று சொல்லி அவள் சத்தமிட்டு இருப்பார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நன்மையான தேவ பிள்ளை, நீ ரட்சிக்கப்படாத ஒரு நபராய் இருக்கலாம், நீ கடவுளை தெரியாத ஒரு நபராய் இருக்கலாம், புதிதாய் இருக்கிற ஒரு நபராய் இருக்கலாம். உனக்கு கடவுள் எத்தனையோ கடவுள் இருக்கிறார்கள், ஆனால் கூப்பிட்டு பலன் இல்லாமல் இருக்கலாம். இவர்கள் சொல்லுகிற கடவுளாவது எனக்கு உதவி செய்வார்களா என்று சொல்லி யாராவது ஒரு கடவுள் இருந்தால் எனக்கு உதவி செய்ய மாட்டாரோ? இந்த ஜெப நேரத்தில் இவர்கள் கூப்பிடுகிற அந்த இயேசுவாவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களோ என்று சொல்லி ஏக்கத்தோடு நீ சத்தமிட்டு கூப்பிடுவாயானால் தேவன் இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். என் சொந்தங்கள் மறுக்கிறார்கள், எனக்கு கஷ்டம், வறுமை, எங்கள் வீட்டில் தரித்திரம், சாப்பிட வழி இல்லை, குடிக்க ஒன்றும் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை, நோய் ஒரு பக்கம், வாழ்வதற்கு என்ன செய்ய தெரியவில்லை, மரணம் சமீபத்திற்கு பார்க்கிறேன், சாக போவதை பார்க்கிறேன், அதுதான் கடைசி முடிவென்றதை பார்க்கிறேன், என் மகன் செத்து விடுவான், அவன் சாகிறதை பார்க்க முடியாது என்று தூரத்தில் உட்கார்ந்து தன் பிள்ளைக்காக அழுகிறாள். ஆண்டவரே ஆண்டவரே என் பிள்ளை சாகிறார், யாராவது கேட்க மாட்டார்களா? யாராவது உதவி செய்ய மாட்டார்களா? யாராவது தண்ணீர் தர மாட்டார்களா? இந்த வனாந்தரத்தில் ஒருவரும் இல்லை. பிள்ளை அழுது கொண்டு முடங்கிக் கொண்டு இருக்கிறது, பூச்சி விட்டுக் கொண்டு தடுமாறுகிறது, இவ்வளோ கதறிக் கொண்டு இருக்கிறார். அந்த வனாந்தரத்தில் யாருமே இல்லை. இன்றைக்கும் இதுவரைக்கும் உன்னுடைய பிரச்சனைகள் பதில் கொடுக்க, உன் தேவைகளை சந்திக்க ஒருவர் வராமல் இருக்கலாம், ஒருவரும் துக்கத்தை விசாரிக்காமல் இருக்கலாம், உன்னை கவனிக்காமல் இருக்கலாம். ஏன் இப்படி இருக்கிறாரு? எந்த மனுஷன் தேடாமல் இருக்கலாம், உன் புருஷன் கூட தேடாமல் இருக்கலாம், உன் பிள்ளைகள் தேடாமல் இருக்கலாம், உன் கணவனுடைய தேடாமல் இருக்கலாம், நெருக்கமான நேரத்தில் அழுது கொண்டு இருக்கலாம். அப்படி இருந்த அந்த ஆகார் உட்கார்ந்து அழுது கொண்டு சத்தமிட்டு அழுதாள். சத்தமிட்டு அழுதாள். 17ஆம் வசனத்திலே தேவன் பேச ஆரம்பிக்கிறார். யாருமே பேச உன்னோடு இல்லாட்டியும் இந்த வானத்தின் பூமி படைத்த தேவன் பேசுவார். மனுஷன் பேசினா உனக்கு வழி சொல்லுவான், கர்த்தர் பேசினா வாழ்வதற்கு வழியை திறந்து கொடுப்பார். வழி திறக்கிற தெய்வம் எந்த பாலைவனத்திலையும், எந்த வனாந்தரத்திலையும், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவனோடு பேசினார். அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக தேவன் பேசுகிறவர், இல்லாததை உருவாக்கி தருவார். ஆண்டவர் பேசினார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் அந்த பிள்ளை மூச்சு விட்டு மூச்சு தடுமாறிக்கொண்டு இருக்கிற அந்த முணுமுணுப்பின் சத்தத்தை கேட்டார். பாருங்க, அந்த தாய் கூட அம்பேரி தூரத்துக்கு போயிட்டா. பிள்ளையோட சத்தம் இப்ப எனக்கு கேட்க மாட்டேங்குது, அவன் முணுமுணுக்கிற சத்தம், மூச்சு திணற சத்தம் எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லி தாய் கூட ஒரு குறிப்பிட்ட தூரத்துல போயிட்டா. ஆனா பரலோகத்தில் இருக்கிற தேவன் பூமியில இருந்து லேசா மூச்சு திணற சத்தத்தையே உன்னதமான தேவன் கேட்கக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆமென். ஒரு மனுஷனுக்கு ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு அங்கிட்டு கேட்காது, ஆனா கர்த்தருக்கு இந்த பூமியில இருந்து மூச்சு திணறி அங்கே தடுமாறி கொண்டிருக்கிற அந்த முணுமுணுத்துக் கொண்டிருக்கிற அந்த சத்தத்தையும் உன்னதமான தேவன் கேட்பதற்கு செவி திறந்தவராய், சத்தம் கேட்கிறவராய், செவி கொடுக்கிறவராய் என் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வனாந்தரத்திலே, பாலைவனத்திலே யாரும் சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியாமல் போனாலும் கர்த்தர் செவி கொடுப்பார். இன்றைக்கு மருத்துவமனையிலே உங்களுடைய உறவுகளை, சொந்தங்களை வைத்துவிட்டு நீங்கள் வீட்டில் அழுது கொண்டு இருப்பீர்களானால் தேவன் உங்களுடைய கண்ணீரை விட அவருடைய முணுமுணுப்பின் சத்தத்தை, மூச்சு திணறும் சத்தத்தை என் ஆண்டவர் கேட்கிறவராய் இருக்கிறார். தேவன் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி இந்த மாலை நேரத்திலே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தூரத்தில் அவனுக்கு அற்புதம் செய்ய உன்னோடு பேசுகிறார், உன்னோடு பேசுகிறார். நான் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன், அவன் மூச்சு திணறலை பார்த்தேன், அவனுடைய சத்தம் என் சன்னிதானத்திலே வந்தது. தேவன் சொல்லுகிறார், சத்தத்தை கேட்டேன். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு
தேவ தூதன் இந்த பூமியில இருந்து தூரத்திலிருந்து அழுது கொண்டிருக்கிற ஆகாரை கூப்பிடுகிறார். இந்த மாலை நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற வீட்டுக்குள் அங்கங்கே கூடையில் அமர்ந்து கொண்டு முன்னே இருந்து ஒரு சில ஆராதனை கேட்கிறார்கள், ஒரு சில ரூம்ல இருக்கிறார்கள், ஒரு சில அங்கே பக்கவாட்டில் இருக்கிறார்கள், அசதியாய் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற உங்களை தேவன் கூப்பிடுகிறார். தேவன் அதிசயமாய் கூப்பிடுகிறார். என் பிள்ளையே, நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உன்னை பெருமூச்சு எனக்கு தெரியும், உன் உள்ளத்தின் குமுறல் எனக்கு தெரியும், உன் வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கிற எனக்கு தெரியும், உன்னுடைய வேதனை எனக்கு தெரியும் என்று சொல்லி தேவன் ஒரு சில கூக்குரலையும் மன வேதனையும் துக்கத்தையும் வெளியே காட்டிக்கொள்ள முடியாதபடிக்கு நீங்களுடைய வாழ்க்கையை தனித்திருக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறார். அன்று வானத்திலிருந்து தேவ தூதன் ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? அவர் கேட்கிறார், உனக்கு என்ன சம்பவித்தது? என் ஆண்டுக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் கேட்டார். கேட்டுட்டு சொல்ற, பயப்படாத. எது சம்பவித்திருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை சம்பவித்திருந்தாலும், இருக்க இடமில்லா இருந்தாலும், எல்லாம் துரத்திருந்தாலும், உனக்கு வாழ்வதற்கு வழி இல்லாம இருந்தாலும் நீ பயப்படாத. ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு பிரச்சனை நேரத்தில் நீ பயப்படாதன்னு சொல்லிட்டாரா இருந்தா அடுத்தது ஏதோ ஒரு அற்புதம் செய்யப்படுற. அதனாலதான் பயப்படாதுங்கிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நீ பயப்படாத அப்படின்னு சொல்றாரா? அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாதுன்னு சொல்றாரா? அடுத்தது விடுதலை கொடுக்க போறது அடையாளம், அடுத்த வழி திறக்க போறது அடையாளம். ஆகாரை பார்த்து சொன்ன, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. பிள்ளை இருக்கிற இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார்னு தேவதூதன் ஆகாரை பார்த்து பேசுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் அந்த சத்தத்தை கேட்கிறார். தனித்திருக்கிற உங்கள் சத்தத்தை, தனிமையாய் புலம்புகிற சத்தத்தை, இருதயத்தின் ஆழத்தில் குமுறுகிற சத்தத்தை, யாரும் கேட்க முடியாத இடத்துல இருந்துகிட்டு சத்தம் இடுகிற உடைய பெருமூச்சின் சத்தத்தை தேவன் கேட்கிறார். ஐயோ, நான் செத்து விட போகிறேன், மரணம் வந்துடுமா என்று பயத்தோடு திகிலோடு பிரச்சனையோடு இருக்கிற உன் சத்தத்தை தேவன் கேட்கிறார். இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ளே நீ அமர்ந்து ஜெபத்தை கேட்டுக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிற சத்தத்தை தேவன் கேட்கிறார். உன் கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், உன் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், உன்னுடைய குமுறுதலை தேவன் கேட்கிறார். ஆகாருடைய பேர் இருக்கிற இடத்துல உங்க பேரை போட்டு பாருங்க. கர்த்தர் கூப்பிட்டு கேட்கிற, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டு சொல்லி பயப்படாத. பிள்ளையின் சத்தத்தை கேட்டு, உனக்கு இருக்க பிரச்சனைனா உன் பிள்ளை சாக போறது தானே, உன் பிள்ளை செத்துரு சொல்லி பயப்படுறியா? நீ பயப்படாத, உன் பிள்ளை சத்தத்தை நான் கேட்டேன்னு கர்த்தர் சொல்றேன். பிள்ளையின் சத்தத்தை கேட்டா ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவன் கையிலே பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். நீ எந்த பிள்ளை சாகுன்னு சொல்றியோ, எந்த வாழ்க்கை முடியுதுன்னு சொல்றியோ, எந்த பிரச்சனை முடிஞ்சு நீ அது நம்பிக்கை வைக்க முடியாம சொல்றியோ, கர்த்தர் ஒன்னு பார்த்து சொல்றார், அந்த பிரச்சனையை திரும்பவும் கையில எடுத்து நீ எதை சாக கொடுத்துருவேன், எது எங்களை விட்டு போயிடும், எந்த நன்மை இல்லாம போயிடும், எந்த தொழில் போயிடும், எந்த வியாபாரம் போயிடும், எந்த ஊழியம் போயிடும், எந்த ஜனங்க போயிடுவாங்க, எந்த காரியம் போயிடும், நீ பயப்படியோ. கர்த்தர் சொல்றாரு, முதல்ல நீ எழும்பு, உன் சூழ்நிலை விட்டு எழும்பு, நீ போய் பிடி, அதை பிடித்துக் கொண்டு போ. அந்த ஊழியத்தை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், அந்த சபையை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பிரஸ்தாபப்படுத்துவேன். நீ முடிவுன்னு சொல்றத கர்த்தர் புதிய ஆரம்பம்னு சொல்றாரு. நீ முடிஞ்சு சொல்றத கர்த்தர் சொல்றாரு ஒரு புதிய தொடக்கமா மாற போகுது. நீ முடிஞ்சு சொன்னத நான் பெரிய ஜாதி ஆக்குறேங்கிறாரு. நீ முடிஞ்சு சொன்னத நான் பேர் பிரஸ்தாபப்படுத்துவேங்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை எது முடிஞ்சு சொல்றீங்களோ நீங்க முற்றுப்புள்ளியை வைங்க. கர்த்தர் அப்புறம் தொடங்குவார் பாருங்க, புதிய அத்தியாயத்தை தொடங்குவார், புதிய ஒரு மாற்றத்தை தொடங்குவார் பாருங்க. பழைய ஏற்பாடுல இருந்து வந்த எல்லா புஸ்தகம் 20-36 புஸ்தகம் எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு முடிஞ்சு. ஆனா புதிய ஏற்பாடுல கர்த்தர் புதிய துவக்கத்தை தொடங்கினார். அந்த துவக்கம் சரித்திரத்தில் இடம் பிடித்து இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், அது இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நடந்த சரித்திர மாற்றம். இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா தலை சிறந்த புத்தகங்களிலே எழுதப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். வேற எந்த பேருக்கும் கொடுக்கல, வேற எந்த நாமத்துக்கும் கொடுக்கல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மட்டும்தான் சகல புஸ்தகங்களிலும், எல்லா மத புஸ்தகங்களிலும், எல்லா சரித்திர புஸ்தகங்களிலும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி புதிய சரித்திரத்தை உண்டாக்கின ஆண்டவர். உன்னுடைய முடிவு புதிய துவக்கமாய் மாறப் போகிறது. அந்த துவக்கம் உன்னதத்திலிருந்து உண்டாக போகிறது, தேவனிடத்திலிருந்து
அவனை பெரிய ஜாதியாக்குவேன். உன்னை தேவன் பெரிய ஜாதியாக்குவார். உன்னுடைய ஊழியர்களை பெருசு விரிவுபடுத்துவார். உன்னுடைய தொழில்களை விரிவுபடுத்துவார். உன்னுடைய வாழ்க்கை விரிவுபடுத்துவார். உன் குடும்பங்களை விரிவுபடுத்துவார். தடையான எல்லாவற்றையும் உடைக்க போகிறார். ஆமென். அதுக்கு பிறகு 19வது வசனம், தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அடுத்ததாக அவருடைய கண்களை தேவன் திறக்கிறார். ஆமென். எது முடிச்சு சொல்லி பயந்து கலங்கிட்டு இருக்கையோ, உன் கண் முதல்ல திறக்கப்படணும். உன் மாமிச கண் அல்ல, கர்த்தருடைய அதிசயத்தை பார்க்கிற அற்புத கண்கள். எல்லா கண்களுக்கும் அது தெரியாது. யாருக்கு தேவையோ அந்த நபருடைய கண்களை திறந்து கர்த்தருடைய அதிசயத்தை உனக்கு காண்பிப்பார். இன்னைக்கு இருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தேவன் புதிய வழிகளை, புதிய துவக்கத்தை, புதிய ஒரு ஆரம்பத்தை, புதிய ஒரு தோற்றத்தை தேவன் உங்களுக்கு உண்டாக்குவார். புதிய ஒரு ஊற்றை தேவன் உண்டாக்க போகிறார். அவர் கண்களை திறந்தார். அப்பொழுது அவர் தண்ணீர் துறவை கண்டு, ஒரு தண்ணீர் துறவை காண்கிறார். இவ்வளவு நேரம் அங்க தான் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. இவ்வளவு நேரம் அந்த ஏரியால தான் தண்ணி தேடினா, என் பிள்ளைக்கு தண்ணி எங்கேயாவது கிடைக்காதுன்னு சொல்லி தேடி பார்த்தா. ஆனா எங்கேயுமே தண்ணீர் கிடைக்கல. ஆனா கர்த்தர் கண்ணை திறந்தோன்னு அவ கண்ணெதிரிலே, அவ பக்கத்திலே ஒரு துறவு இருக்கிறதை பார்க்கிறார். அல்லேலூயா. உனக்கே தெரியாம உன் பக்கத்துல ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. ஆனா உன் கண்ணை திறந்தா தான் அதை பார்க்க முடியும். கர்த்தரை நோக்கி கூப்பிடு, என் கண்களை திறந்தனும் ஆண்டவரே, உம்முடைய அதிசயங்களை பார்க்க, உம்முடைய அற்புதங்களை காண, அதனால் நன்மை பெற, ஜீவன் உண்டாக நீர் எனக்கு வாசலை திறந்து தாரும் என்று கேளுங்க. ஆகாருடைய கண்களை திறந்து துருவை காண்பித்த போது அவள் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். தேவன் பிள்ளையுடனே இருந்தான். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். ஆமென். தேவன் உயர்த்தினார். இந்த மாலை நேரத்திலே கூட எனக்கு அருமையானது என்ற பிள்ளை, உனக்காக கர்த்தர் அதிசயமான ஒரு வாசலை திறப்பா. உன் பக்கத்தில், உன் வாழ்க்கையிலே உனக்கு போதுமாய் இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை திறப்பா. உன் தாகம் தீர்க்கத்தக்கதாய், நீ திருப்தி அடையத்தக்கதாய், உன்னுடைய உயிர்ப்பித்துக் கொள்ளக்கூடியதாய் தேவன் உன் கண்களை திறந்து ஒரு அதிசயம் செய்வார். மாலை நேரத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே, என் மாமிச கண்களை பார்க்க முடியாத அதிசயங்களை என் மனக்கண்களை பார்க்க நீ வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நான் அவைகளை காணாததினால் கதறிக்கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறேன்ப்பா. அதனால் தாகத்தில் என்னுடைய சாக போகிறதாக, என்னுடைய பிரச்சனை அழிந்து போகிறதை பார்க்கிறேன். வாழ வைக்க வேண்டியவர்கள் நான் மறைத்துக் கொண்டிருக்கிறது பார்க்கிறேன். ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, இலங்கை தேசத்தில் அழிந்து கொண்டிருந்த ஆத்துமாக்களுக்காக என் தேவனுடைய அன்பு ஜீவ நதியாய் ஊற்றப்பட வேண்டும். ஜீவ நீரூற்று புறப்பட வேண்டும். இந்த ஜனங்களுக்கு ஜீவ நீரூற்று புறப்பட வேண்டும்னா தேவன் உன்னோடு பேச விரும்புகிறார். உன் கண்களை திறந்து விட விரும்புகிறார். அவருடைய அழிவிலிருந்து தப்பு வைக்க உன்னோடு தான் தேவன் பேச விரும்புகிறார். உன் கண்களை திறந்து கர்த்தருடைய அதிசயங்களை பார்க்கவும், அது நிமித்தம் ஜீவ தண்ணீர் அள்ளி கொண்டு போய் கொடுத்து அவர்களை வாழ வைக்கணும்னு அவர் துடித்துக்கிட்டு இருக்கிறாரு. நீ எழும்ப மாட்டையா? நீ அவர் சத்தத்தை கேட்க மாட்டையா? நீ காத்திருக்க மாட்டான்னு எதிர்பார்க்கிற தெய்வ பிள்ளை, நீ ஜெபித்து ஆண்டவரை தேடினார், அன்று சமூகத்தில் இருந்தார், அந்த ஜனத்துக்காக பரிந்து பேசுகிற ஆத்தும பாரத்தை, அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வாயானால் இலங்கை தேசத்திலே உனக்குள் இருந்து ஜீவ நதி புறப்படும், ஜீவ நீரூற்று புறப்படும். ஆயிரமான ஜனங்களை தேவன் தப்புவிப்பார், உயிர்ப்பிப்பார். உன்னுடையவர்களை தேவன் உயிர்ப்பிப்பார். நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய பிரதேசத்தில் அநேக ஜீவன் உண்டாக தேவன் நம்மை பயன்படுத்துவார். ஆமென். ஹalleluya. எங்களை ஒப்பு கொடுப்பா. உன் சத்தத்தை கேட்டார், பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். உன் தேவைகளை தேவன் அற்புதம் செய்வார். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நோய் இருக்கிற கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஜீவ நதியை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை நிரப்புவார், வாழ்க்கையை மாற்றுவார், உங்களுக்கு அதிசயங்களை செய்வார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நோய் இருக்கிற கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய வல்லமை நிறைந்த நாமத்தை நான் ஜெபிக்கிறோம் தகப்பனே. யார் யார் இந்த நேரத்தில் ஆண்டவரே வேதனையோடு, துக்கத்தோடு, மரண பயத்தோடு, கலக்கத்தோடு ஆண்டவரே, என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, என்னுடையவர்களை இழந்து கொண்டு இருக்கிறோம், எனக்கு உள்ளவை அழிந்து கொண்டு இருக்கிறது, என்னுடைய தேவைக்கு நான் செலவழிந்து விட்டது, எனக்கு தேவைக்கு இருந்த
இருந்த தண்ணீர், ஆகாரம் செலவழிந்து விட்டது. தகப்பனை வாழ்வதற்கு வாழ்வாதாரம் இல்லை, போகிறதுக்கு வழி தெரியவில்லை. எந்த பக்கம் பார்த்தாலும் வனாந்திரம், சகல பக்கம் மூடப்பட்டிருக்கிறது, ஒரு வழி தெரியவில்லை. தகப்பனை எந்த மனுஷனை பார்க்க முடியவில்லை, யாரிடமும் உதவி கேட்க முடியவில்லை. இன்று கண்ணீரோடு உன் குடும்பத்தோடு கதறிக்கொண்டு வறுமையோடு போராடி கொண்டு இருக்கிறாயா? தரித்திரத்தோடு இருக்கிறாயா? சாப்பிட வழி இல்லாதபடி இருக்கிறாயா? எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். வியாதி கிடைத்த கரங்களை வையுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்கு வியாதி இருந்தால் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். சந்திரகுமாருடைய குடும்பத்தினால் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு இருக்க வியாதிகள் பலவீனங்கள் மாறட்டும். அந்த தலையில் இருக்கிற புண்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் அந்த குடும்பத்தில் விரோதமாக இருக்கிற எல்லா போராட்டங்கள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் மறையட்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுது பிதாவே, நோயின் கரங்களை வைத்துக் கொண்டு எனக்கு ஒரு விடுதலையை தாரும், எனக்கு ஒரு சுகத்தை தாரும், என் வாழ்க்கையை மாற்றும், என் கண்ணீரை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி புலம்பிக் கொண்டு வாழ வழி தெரியாமல் இருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவருடைய மனக்கண்களை திறந்து என் ஆண்டவருடைய அதிசயத்தை பார்க்கும்படியாக உம்முடைய வல்லமை விளங்கப்படுவீராக. எலும்பு நரம்பு தசையில் இருக்கிற சகல பலவீனங்கள், வியாதிகள், மூட்டில் இருக்கிற வருத்தங்கள், தகப்படி உள்ளான அவைகள் இருக்கிற பலவீனங்கள், தகப்படி கட்டிகள் மறையட்டும், புற்றுநோய்கள் நீங்கட்டும், ஊமை செவடி குருட சுகம் அடையட்டும், பாரிசவாதங்கள் எளிமை நடப்பார்களாக, பயத்தின் ஆவிகள் துரத்தப்படுவதாக, பலவீனத்தின் கட்டிகள் நீங்குவதாக, போராட்டங்கள் மறைவதாக. ஆகாரின் கண்ணீரை பார்த்த தேவன் நீரூற்றை உண்டாக்கினதை போல, துறவை உண்டாக்கினதை போல என் பிள்ளைகள் வாழ்வதற்கு என் தேவன் அதிசயங்களை தோன்ற பண்ணுவீராக, உருவாக்குவீராக, அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, இன்று முதல் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதி. தேவர்கள் சந்திக்கப்படுவதாக. ஆண்டவரே, மனுஷன் சந்திக்கிறதை விட நீர் சந்தித்தால் பூர்ணமாய் சந்திப்பேன். அதுக்கு தீர்க்க ஆசை கொடுப்பேன். வாழ்வதற்கு வழி திறந்து பெரிய ஜாதி ஆக்குவீர். ஆண்டவரே, கிருபை செய்யும். அப்படி அற்புதங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இன்னைக்கு ஜெபத்திலே கலந்த ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை விடுவித்து ஆண்டவரே, அதிசயத்தை காணப்படும்படியாக கர்த்தரே இடைப்படும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தரே இடைப்படுவீராக. எல்லாவற்றிலும் ஆண்டவரே, நீர் கொடுக்கிற விடுதலை ஆசீர்வாதத்தை அனுபவித்து உமக்கு சாட்சியாய் வாழ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இலங்கை தேசம் வெளிநாடுகளிலிருந்து ஜெபிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த ஜெபாவின் பிரசன்னத்தை கொடுத்து நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மாலை 6 மணி ஜெபம் நடைபெறும், காலை 9:30 மணி ஜெபம் நடைபெறும். கலந்து கொள்ளுங்கள். 24 மணி நேர ஜெபத்தை தொடர்ந்து செய்வீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்மைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், ஜெப விண்ணப்பங்களை அனுப்புங்கள். ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர்.